வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இன்றைய வீடியோவில் நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா, டிவிகே ஆட்சியில் ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்பட்டுள்ளது. ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்படும் அப்படின்னு டிவிகே அரசு சொல்லி இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஊழலின் ஊற்றுக்கண்கள் எவ்வாறு அடைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தான் நான் வீடியோவில் உங்கள்கிட்ட பேச போகிறேன். என்னுடைய வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே ஹைப் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. அதாவதுங்க, டிவிகே அரசு மே 10 அரசு பதவியில் அமர்ந்தார்கள். கிட்டத்தட்ட இப்போ 2 மாதம் முடிந்து விட்டது மக்களே. அவங்க பிரைமரியாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஊழலின் ஊற்றுக்கண்கள் ஒவ்வொன்றாக அடைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்வர் மாண்புமிகு விஜய் அவரும் என்ன சொல்கிறாருன்னா, அரசு பணத்தை தொடமாட்டோம், தொட யாரையும் விடமாட்டோம், ஏற்கனவே அரசு பணத்தை தொட்டவர்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி லஞ்சம் லாவணியமற்ற ஒரு தூய அரசை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டு இருக்கிறது டிவிகே அரசு. வாழ்த்துக்கள். என்ன சொல்றாங்கன்னா, ஊழலின் ஊற்றுக்கண்கள் அடைக்கப்பட்டுள்ளது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களின் கூற்றுப்படி அவர் பாடியிருக்கிறாருங்க பாடல். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் விடமாட்டேன் அப்படின்னு புரட்சி தலைவர் அவர்கள் பாடியிருக்கிறாருங்க. அந்த பாடல் வரிகளுக்கு இணங்கே இன்னைக்கு டிவிகே அரசு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க லஞ்சம் புறையோடி கிடைக்கிறதோ அந்த துறையை மிக சிறப்பாக கையாண்டு அந்த துறைகளிலே நேர்மையான அதிகாரிகளை நியமித்து அந்த அதிகாரிகளும் சுத்தமாக லஞ்சம் வாங்காமல் இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு கீழே பணியாற்றும் அலுவலர்களும் தூயவர்களாக இருக்க வேண்டும். அந்த அந்த அலுவலர்களை கண்காணிப்பது உங்களோட வேலை தான் அப்படின்னு சொல்லி திறன்பட இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறது நமது டிவிகே அரசு. வாழ்த்துக்கள் நண்பர்கள். அதாவதுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மெயினாக நாங்கள் கனிம வள கொள்ளை போய்கிட்டு இருந்துச்சு கடந்த காலங்களில். நாங்கள் கனிம வள கொள்ளையை முற்றிலும் ஒழிச்சிருக்கோம். அதாவது மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். சட்டவிரோதமாக பதிவு செய்யப்படாமல் இயங்கி கொண்டிருந்த கனிம குவாரிகளை நாங்கள் முறைப்படுத்தியிருக்கிறோம். அதை நாங்கள் முறையாக ஆய்வு செஞ்சு உடனடியாக ரெனிவல் பண்ண சொல்லி அங்கீகாரம் இல்லாத குவாரிகளை நாங்கள் இழுத்து மூடியுள்ளோம், சீல் வைத்துள்ளோம். மற்ற மாநிலங்களுக்கு கடத்தலாக சென்று கொண்டிருந்த மணல் கொள்ளைகள், கனிம வள கொள்ளைகளை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சவால் விட்டு கூறுகிறார்கள் டிவிகே அரசு. வாழ்த்துக்கள். கூடவே பத்திரப்பதிவு துறையில் பயங்கரமான ஊழல் லஞ்சம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அங்கே நாங்கள் உடனடியாக தலையிட்டு ஆய்வு செய்து கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேற்பட்ட அதிகாரிகளை நாங்கள் பணியிட நீக்கம் செஞ்சுருக்கிறோம், முறைப்படுத்தியிருக்கிறோம். பத்திரப்பதிவுத்துறையை அங்கே லஞ்சம் புறையோடி கிடந்ததை நாங்கள் எங்களுடைய ஆட்சி நிர்வாக திறமையினால் அதை நாங்கள் சரி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சவால் விட்டு கூறுகிறார்கள். அதே மாதிரிங்க, இப்போ புதிதாக மாநகராட்சிகளில் அதிரடியாக லஞ்ச ஒழிப்பு போலீஸார் சோதனையிட்டு அந்த மாநகராட்சியிலே கடந்த கால ஆட்சிகளில் நடந்த முறைகேடுகளை கண்டறிந்து லஞ்சம் லாவணியத்தை இன்னைக்கு அதிரடியாக லஞ்ச ஒழிப்பு போலீஸார் மாநகராட்சி ஆஃபீஸில் சென்று சோதனையிட்டு அதற்கான நடவடிக்கையை நடைமுறைப்படுத்தி மாநகராட்சியிலே நடக்கக்கூடிய லஞ்சம் லாவணியம் ஊழலையும் நாங்கள் ஒழிப்பதற்கான முயற்சியை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை அடுத்தபடியாக சொல்ல போனோம்னா, அமைச்சர் மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய துறையான பொதுப்பணித்துறையில் நெடுஞ்சாலைத்துறை, அதில் ஒப்பந்தம் சாலை போடுறது, சாலை சரி பண்ணுறது, சாலை புதிதாக போடுவது, இதற்கான ஒப்பந்தங்கள்லாம் ஒப்பந்ததாரங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 25% கமிஷன் கொடுப்பதற்கான
நடைமுறை கடந்த காலங்களில் இருந்தது. அந்த ஒப்பந்ததாரர்கள்கிட்ட 25% கமிஷன் வாங்கி கொண்டிருந்தார்கள் கடந்த கால ஆட்சியாளர்கள். அதை நாங்கள் முற்றிலும் ஒழிச்சிருக்கோம். இப்போ நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்ததாரர்கள்ட்ட 25% லஞ்சம் வாங்குவதற்கான முறையை முற்றிலும் ஒழிச்சிருக்கோம். தூய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒப்பந்ததாரர்களே, நீங்கள் குவாலிட்டி மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் குவாலிட்டி மட்டும் நல்லா நீங்கள் குவாலிட்டியுடன் ரோடுகளும் சாலைகளை போடுங்கள், கமிஷன் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு கமிஷன் இல்லாமல் லஞ்சம் லாவணியமற்ற அரசை நாங்கள் தமிழக மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சவால் விட்டு கூறுகிறார்கள் டிவிகே அரசு. அப்போ எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய முதல் இலக்கு என்னவென்றால் க்ளீன் கவர்னன்ஸ் அண்டு குட் கவர்னன்ஸ். இதுதாங்க எங்களுடைய தாரக மந்திரம். அதாவதுங்க, க்ளீன் கவர்னன்ஸ் அண்டு குட் கவர்னன்ஸ் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். இதன்படியே நாங்கள் ஆட்சி நிர்வாகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கும் லஞ்சம் இருக்கக்கூடாது. ஒரு திறமையான லஞ்சம் லாவணியமற்ற தூய அரசை கொடுப்பதான் எங்களுடைய தலையாய இலக்கு. அதற்குத்தான் நான் நேர்மையான அதிகாரிகளை துறைகளில் அமர்த்தி இன்னைக்கு நாங்கள் லஞ்சம் லாவணியத்தை முற்றிலும் ஒழிச்சிருக்கோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு மாறுதட்டு சொல்கிறது நமது டிவிகே அரசு. வாழ்த்துக்கள். லஞ்சம் எங்கு புறையோடி கிடக்கிறதோ அந்த துறைகளெல்லாம் நாங்கள் தலையிட்டு லஞ்சம் லாவணியத்தை முற்றிலும் ஒழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நமது டிவிகே அரசு. நாங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கடந்த காலங்களிலே தலைவிரித்து ஆடியது. போதைப்பொருள் கலாச்சாரம் கடந்த காலங்களிலே தலைவிரித்து ஆடியது. அதற்கு சட்டம், பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு கடந்த காலங்களில். இவற்றை கண்காணிக்கும் பொருட்டு, இவற்றை திறன்பட நடத்தும் பொருட்டு நாங்கள் தமிழக பெண்களுக்கும் சிறு குழந்தைகளுக்குமான பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் நாங்கள் தமிழகத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சிறப்பு திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். இது பெண்கள் பாதுகாப்பை வலுப்படுத்துகிறது, பாதுகாக்கிறது. போதைப்பொருள் ஒழிப்பு, அதற்கு நாங்கள் போதைப்பொருள் ஒழிப்பு அப்படிங்கிற புதிதாக ஒரு துறையை உருவாக்கியிருக்கோம். அந்த துறை கடுமையாக எல்லா இடங்களிலும் ரோந்து போய் போதைப் பொருளை இன்னைக்கு முற்றிலுமாக தமிழகத்தில் ஒழிப்பதற்கான முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் எங்களுடைய பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. இது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. இது எங்கள் காலத்தில் மட்டும் நடக்கலைங்க. கடந்த 2017 இன்று வரை, 2017 to 2026 வரை தமிழகத்தை ஆண்ட கனவான்களின் செய்த தவறுகளினால்தான் நடக்குது. தமிழகத்தில் கிட்டத்தட்ட சட்டம் ஒழுங்கு டிஜிபி கடந்த காலங்களில் பணியமர்த்தப்படாமல் அன்னைக்கு ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சட்டம் ஒழுங்கு டிஜிபியே அவங்க நியமிக்கலை. அப்புறம் எப்படி ஆட்சி நிர்வாகம் திறன்பட நடக்கும்? நாங்கள் முதல் முறையாக சட்டம் ஒழுங்கு டிஜிபியை நாங்கள் நியமிச்சிருக்கோம். திறன்பட ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். நேர்மையான லஞ்சம் லாவணியமற்ற தூய அரசை கொடுப்பதான் எங்களுடைய இலக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் மக்களே அப்படின்னு டிவிகே அரசு சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். என்னுடைய வீடியோவை முழுவதுமாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே ஹைப் அடிச்சு விட்டுருங்க மக்களே. மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே.